இணைந்திருக்கிறோம் ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில். இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர் கவிஞர், எழுத்தாளர், சமூக சேவகி என்ற பன்முகங்களை தன்வசப்படுத்திய தாமரை செல்வி நடராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றிய சில வார்த்தைகள். என்னை பற்றி நான் நடராஜா தாமரை செல்வி, தனியார் நிறுவனத்தின் கணக்காளராக பணிபுரிகிறேன். என்னுடைய பொழுதுபோக்கு கவிதை, சிறுகதை, கட்டுரை என்று எழுதுவது. வேறு திருமணம் முடித்த ஒரு மகள் இருக்கிறார். எழுத்தாளர் என்பது உங்களது ப்ரொஃபஷனா, பேஷனா? அது என்னுடைய ஒரு பகுதி தான். என்னுடைய தொழில்தான் கணக்காளர் என்பது. என்னுடைய மற்றவை எல்லாமே என்னுடைய ஒரு பகுதி நேர ஒரு பொழுதுபோக்காக தான் நான் வைத்திருக்கிறேன். நிறைய பேசலாம் உங்களது கலைத்துறையில் நீங்கள் உங்கள் அனுபவங்கள் பற்றி. அதற்கு முதல் உங்கள் குடும்பம், உங்கள் குடும்ப பின்னணி பற்றிய சரியா அறிமுகம் எதுவும்? குடும்ப பின்னணி எனும் போது என்னுடைய இலக்கியத்துறைக்கு வெகு உத்வேகமாக இருப்பவர்கள் என்னுடைய குடும்ப பின்னணி தான். இல்லாவிட்டால் ஒரு பெண்ணால் இத்தனை அளவு சாதிக்க முடியாது. நான் நிறைய விருதுகளையும் நூல் வெளியீடுகளையும் பல போட்டிகளிலும் கலந்து கொள்வதற்கு என்னுடைய குடும்ப பின்னணி மிக பலமாக அமைந்திருக்கிறது என்றே கூறலாம். குறிப்பாக என்னுடைய சிறு வயதில் திருமணம், பெண்களுக்கு எப்பொழுதுமே திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் என்கின்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். திருமணத்துக்கு முன்னாகட்டும் பின்னாகட்டும் உண்மையில் என்னுடைய தந்தையார் மிக பாரிய அளவில் என்னுடைய இலக்கியத்துறைக்கு பின்னால் இருந்தார். அவருடன் பேசும் நேரங்கள், நிறைய விடயங்களை கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பை எனக்கு அமைத்திருக்கிறார். அதுபோல் என்னுடைய மூத்த சகோதரன், தற்போது என்னுடைய தம்பி, இரண்டாவது தம்பி என நிறைய பேர் என்னோடு இணைந்து எனக்கு உதவி புரிகிறார்கள். என்னுடைய மகளும் என்னோட இந்த நிறைய விடயங்களுக்கு உதவி புரிவதால் தான் என்னால் இந்த இலக்கியை நோக்கி பயணிக்க முடிகிறது. எழுத்துத்துறை, கலைத்துறையில் உங்களது ஆர்வம் வந்து சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு இருக்கின்றது அல்லவா? அதனுடைய ஆரம்பம் என்னவாக இருந்தது? சிறு வயதிலிருந்து இருக்கின்றது. ஆரம்பம் எனும் போது வாசிப்பு தான் மிக முக்கியமான காரணமாக இருந்தது. கல்வி பயிலும் போது ஆமாம், வீட்டில் அதிக அளவு வாசிப்பார்கள். எல்லா விதமான பத்திரிகைகளும் இருக்கும். அதை பார்த்து பார்த்து சிறுவர் கதை, சிறுவர் பகுதியில் தானே அதிகமாக எங்களுடைய பார்வை போகும். அப்படி சின்ன சின்ன கதைகள் வாசிப்பினூடாக தான் என்னுடைய ஆக்கமும் ஊக்கமும் அதிகரித்தது. அதே போல் என்னுடைய ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் திருமதி ராசந்தனி அவர்களை உண்மையில் நினைவு கூற வேண்டும். அதற்கு பின் நான் வளர்ந்த பின்னும் என்னை அடையாளம் கண்ட ஆசிரியர்கள் யாரும் இல்லை. அவர்கள் மட்டும்தான் என்னுடைய எல்லா விதமான ஊக்கத்தையும் கண்டுபிடித்து அந்த தரம் 1 தொடக்கம் 5க்குள்ளே என்னை வளர்த்து விட்டார்கள். அதற்கு பின் நானாக வளர்ந்து கொண்டேன் என்று சொல்லலாம். ஆனால் அவர்கள்தான் என்னை கண்டுபிடித்து ஊக்கப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு உனக்கு இது தெரியும் என்கின்ற ஒரு தரத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள் என்று நான் இந்த வேளையில் கூறிக்கொள்கிறேன். ஓகே, நீங்கள் கூறியிருந்தீர்கள் உங்களது எழுத்துத்துறையில் உங்களது ஆரம்பம் வந்து வாசிப்பு என்று. இப்போ வாசிப்பை எழுத்தாக்கமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்கிருந்து உங்களுக்கு தோன்றியது? உண்மையில் வாசிப்பு என்பது எழுத்தாக்கம் பெறும் ஒரு விடயம் போட்டிகள். பாடசாலை ஊடாக அல்லது பத்திரிகை ஊடாக நிறைய போட்டிகளை நாம் கண்ணூடாக பார்க்கும்போது அதை எழுத வேண்டும், அதாவது பரிசு கிடைக்குமா இல்லையா என்பது கேள்வி அல்ல. நாங்கள் எழுதி அதில் பங்கு பெற வேண்டும் என்கின்ற எண்ணமே என்னுடைய எழுத்துக்கு மிக வித்திட்டது என்றே கூறலாம். அதுபோல் வீட்டில் உண்மையில் பத்திரிகையில் ஒரு போட்டி கண்டுவிட்டால் இது வந்திருக்கிறது, எழுது என்ற அந்த உற்சாகமும் இன்னும் என்னை ஊக்குவித்தது என்று கூறலாம். உண்மையில் நாங்கள் எந்த போட்டிகளிலும் வெற்றி பெறுவோமா தோல்வி பெறுமா என்பதை தாண்டி அதை கலந்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான நபராக எம்மை மாற்றும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆமாம், கூறியதிலிருந்து சிறு வயதிலிருந்தே உங்களது ஆளுமை வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? எழுத்துத்துறையில் உங்களுடைய பங்கு எவ்வாறாக இருக்கின்றது? எழுத்துத்துறையில் எனது பங்கு எனும் போது உண்மையில் நான் சமூக சம்பந்தமான அதிகமான விடயங்களை எழுதுகிறேன். குறிப்பாக இன்று கடந்த ஒரு 2-3 வருடங்களாக தொடர்ந்து பத்திரிகையில் எழுதி கொண்டிருக்கும் கட்டுரை எனும் போது நான் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் சம்பந்தமான கட்டுரைகள் தான் அதிகமாக எழுதி கொண்டிருக்கிறேன். அதை சார்ந்த குடும்ப பிரச்சனைகள் எனும் போது கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எழுதினாலும் குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுவர்கள். ஏனென்றால் இன்று பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான பிரச்சனைகள் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டாலும் அதற்கான தீர்வு என்று ஒன்று இன்னும் மக்கள் மனதில் சென்றடையவில்லை. தீர்வு இருக்கிறது, அதை அவர்கள் தேடிக்கொள்கிறார்களா என்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. உண்மையில் அதிக அளவு இன்று தற்கொலைகளை நாங்கள் பார்க்கலாம். இன்று கூட நான் என்னுடைய சகோதரனுக்கு கதைத்து கொண்டிருக்கும் போது ஒரு 20 தொடக்கம் ஒரு 30 வயதுக்கு இடைப்பட்ட நிறைய பேருடைய இந்த வருடம் பிறந்து 1 மாதத்துக்கு முன்பாகவே அத்தனை தற்கொலைகள்.
எதற்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதே எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இது போன்ற விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கட்டுரைகள் எழுதப்படுகின்றது. அதுபோல சிறுகதை பக்கம் பார்த்தால், சிறுகதை என்பது நான் என்னுடைய கற்பனை சார்ந்த கதைகளை எழுதுவதில்லை எப்பொழுதுமே. ஏனென்றால் ஒரு குடும்பத்தின் எங்கோ நடந்த ஒரு விடயத்தை ஒவ்வொரு சிறுகதையிலும் ஒரு குடும்பத்தின் ஒரு வழியை தான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனால் கற்பனை என்பதை அப்பாற்பட்டு தான் நான் எழுதுவதாக இருக்கிறது. ஆமாம், உங்களது கவிதை, சிறுகதைகள், கட்டுரைகள் 3ம் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது 3மே பெரியவர்களுக்கானது, சிறுவர்களுக்கானது, பெண்களுக்கானது என்று வகைப்படுத்தப்பட முடியும். நிச்சயமாக வகைப்படுத்த எழுதுகிறேன். இலக்கிய நயமான கவிதை, கட்டுரை எதுவும் எழுதிய அனுபவம் உண்டா? இலக்கிய நயமான என்றால் மரபு கற்றுக்கொண்டிருக்கிறேன். முதல் நிலை பாவலர் பட்டம் பெற்றிருக்கிறேன். ஆனாலும் இன்னும் தமிழ் இலக்கணம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்றது. அதில் நாங்கள் சீக்கிரமாக எதையுமே தேடி எடுத்து விட முடியாது. அது போன்ற ஒரு ஆழமான ஒரு விடயம்தான் தமிழ் ஒரு சுவை மிகுந்த ஒரு விடயம். அதற்குள் நாங்கள் மூழ்கிவிட்டால் இன்னும் மூச்சடைக்குமா என்பது கேள்வி அல்ல. அது நாங்கள் மூழ்கிக்கொண்டே இருப்போம். அந்த அளவு தேடல் இருக்கிறது. அதில் சிறுதுளிதான் நான் கற்றிருக்கிறேன். அதனூடாக ஒரு நூலும் ஒரு நூலும் வெளியிட்டிருக்கிறேன். மரபு கவிதை விருத்தமும் விருப்பமும் என்கின்ற நூல். இன்னும் 500 என்னுடைய எழுதப்பட்டு இன்னும் திருத்தப்படாமல் இருக்கிறது. அடுத்த வெளியீடாக அதையும் செய்யலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் கூறியிருந்தீர்கள் மரபு கவிதையில் நீங்கள் ஒரு நூல் ஒன்று வெளியிட போறீர்கள் என்று சொல்லி. மரபு கவிதைக்கும் புது கவிதைக்குமான உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கின்றது? உண்மையில் மரபு கவிதை எனும் போது அதை நாம் அடுத்ததாக வைத்துவிட்டு முதலில் புது கவிதையை பார்ப்போம். புது கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார் என்கிறார்கள். உண்மையில் புது கவிதை எனும் போது எல்லோராலும் எழுதக்கூடிய ஒரு வரைமுறையானது. அதாவது அதிலும் கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. இருந்தாலும் எல்லோரும் எழுதக்கூடிய ஒரு இலகு நடை கொண்டது புது கவிதை. புது கவிதையில் சமூக கவிதை, கிராமிய கவிதை, ஏராளமான கவிதை வகைகள் இருக்கிறது. நீங்கள் அந்த கவிதை வகைகளை பிரித்து கொள்ளலாம். இன்று அதிகளவான கவிஞர்கள் உருவாவதற்கு இந்த புது கவிதை தான் காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆரம்ப காலங்களில் நான் வாசித்த அளவு கவிஞர்கள் என்பது ஒரு அரச காலங்களில் ஒரு கவிஞர் என்பது ஒருவர் இருவர் தான் இருப்பார்கள். ஏனென்றால் அது புலமை பெற்று கவிஞர்களாக இலக்கண அடிப்படையில் எழுதக்கூடிய கவிஞர்களாக இருந்ததால் அந்த மரபு கவிதையை நான் சொல்ல வருகிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை காரணமாக தான் அன்றைய காலங்களில் கவிஞர்கள் மிக அரிதானவர்களாக இருந்தார்கள். ஆனால் புது கவிதை வந்த பிறகு அதிகளவான கவிதைகள் இன்று எல்லோரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். ஆனாலும் புது கவிதையிலும் சில கட்டுப்பாடுகளும் நேர்த்தியும் அழகும் இருக்கிறது. அதை எதுவுமே ஒரு நேர்த்தியோடு அழகோடு போனால் தானே அழகாக இருக்கும். அதுபோல் அந்த புது கவிதையிலும் உள்ள நேர்த்தியும் அழகையும் எழுதி கொண்டிருக்கும் கவிஞர்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்து கற்றுக்கொண்டால் அவர்களுடைய புது கவிதையும் வெகும் அழகாக இருக்கும். அதுபோல் மரபு கவிதை என்பது நிறைய கட்டுப்பாடுகள் கொண்ட நிறைய இலக்கண படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இலக்கணம் படித்து அதை வாய்ப்பாடு அமைப்பில்தான், வாய்ப்பாட்டு அமைப்பில் அசை சீர் என்று நிறைய இருக்கிறது. நேரிசை, நிறையசை, நேர் தேமா, நேர் புளியுமா என்று வாய்ப்பாடுகள் அமைப்பு இருக்கிறது. அப்போ அந்த வாய்ப்பாடு என்ன அமைப்பில் இருக்கிறதோ அந்த வாய்ப்பாட்டு அமைப்பில் தான் நாங்கள் மரபு கவிதை எழுத முடியும். புது கவிதை அப்படி ஒன்று இல்லை. நாங்கள் எழுதி கொண்டு போகலாம். வார்த்தை சொல்லாடல்கள் இத்தனை இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோர்வை இல்லாததால் எழுதி கொண்டு போகலாம். நாங்கள் ஒரு சொற்களை எழுதி கொண்டு போகலாம். ஆனால் மரபு கவிதை எழுதும் போது அப்படி எங்களுடைய விருப்பம்படி எழுதி கொண்டு போக முடியாது. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஒரு தேன்கூடு போல மிகவும் சிரமப்பட்டு பல மலர்களிலிருந்து தேன் எடுத்து அந்த தேன் ஒரு துளி என்பது எவ்வளவு பெருமதி போலவோ அதுபோலதான் எங்களுடைய மரபு கவிதை என்பது. இரண்டையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டும் சிறப்பானது. கற்றுக்கொண்டால் கற்போம். நீங்கள் எழுதி வெளியிட்ட நூல்கள் ஏராளம் இருக்கின்றது அல்லவா? இல்லை, நான் முதல் ஒரு புது கவிதை எழுதி ஒத்திகை என்ற புது கவிதை ஒன்றை வெளியிட்டேன். 2வது விருத்தமும் விருப்பமும். 3வது சிறுவர் மரல் ஒன்று, செல்லக்குட்டிகள் என்று. ஆனால் அது அரசாங்கத்தால் பதிவு செய்து விட்டேன். இன்னும் வெளியீடு நான் செய்யவில்லை. விரைவில் அதன் மிக பிரபல்யமடைந்தது என்றால் உண்மையில் நான் 3 நூல்களையும் வெளியிட்டு விட்டேன். வெளியிட்டென்றால் அந்த வெளியீடு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறேன். இன்னும் அறிமுகம் எல்லோருக்கும் கொண்டு சென்றடையவில்லை. அதற்கான காரணம் இதற்கான போதிய அறிவு எனக்கு இல்லாமையினால் தான். இப்பொழுதுதான் கற்றுக்கொண்டு வருகிறேன். அதனால் இவ்வருடம் எல்லோரையும் சென்றடையும். போட்டிகளில் எழுதும் பொழுது, உண்மையில் பத்திரிகை எனும் எழுதும் பொழுது மக்களை சென்றடைகிறது தற்பொழுது.
இலக்கியத்துறையில் உங்களது பங்களிப்பு வந்து அதிகமாக நூல்களாக காணப்படுகின்றது இல்லையா? கவிதை, கட்டுரை இவ்வாறாக நூல்களாக காணப்படுகின்றது. அத்துடன் நீங்க ஒரு சமூக சேவகியாகவும் காணப்படுகிறீர்கள். சமூக சேவையில் உங்களது பங்கு என்னவாக இருக்கின்றது இன்றைய காலகட்டங்களில்? நிச்சயமா. சமூக சேவையின் என்னுடைய பங்கு என்பதை குறிப்பிடும் முன்பாக, சமூக சேவை மீதான ஆர்வம் எனக்கு அதுவும் சிறு வயதிலிருந்தே வந்த ஒரு விடயமாக இருக்கிறது. சிறு வயதில் என்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். அது ஏதோ அப்படியே எனக்குள் அது உருவான ஒரு விடயமாக இருக்கிறது. முதலில் ஆரம்பத்தில் என்னுடைய குடும்பத்தார் என்னுடைய பின்னணியில் இருந்து எனக்கு நிறைய உதவி செய்தார்கள். அதாவது கற்றல் உபகரணங்கள், நான் பாவித்த நல்ல நிலையில் உள்ள ஆடைகள் என்று கொடுக்க ஆரம்பித்தேன். அதன் பின் நான் தொழிலுக்கு வந்த பிறகு என்னுடைய தொழில் சூழலில் உள்ள சக தோழிகள் எனக்கு உதவி புரிந்தார்கள். என் பின்னே நான் செய்யும் பணிக்கு அவர்களும் தங்களுடைய உற்சாகத்தையும் உதவியும் செய்து கொண்டிருந்தார்கள். அண்மையில் ஏற்பட்ட டிட்வா புயல் காரணமாக தான் கடந்த 2 ஆண்டுகளாக நான் மற்ற ஏனையோருடன் இணைந்து செய்கிறேன். ஆனால் டிட்வா புயல் காரணமாக மேற்கொண்ட ஒரு பணி என்பது பாரிய அளவாக இருந்தது. அது உண்மையில் மிகப்பெரிய ஒரு விடயம். நிறைய பேர் எனக்கு முன் வந்து உதவி செய்திருந்தார்கள். அதற்காக நான் உண்மையில் அந்த கண்டி தேல்தோட்ட பகுதியில் பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கே நேரடியாக சென்றிருந்தேன். நேரடியாக சென்று அதாவது பொருட்கள் கிடைக்க பெறாதவர்களை நான் தேடி அவர்களுக்காக சரியான அடையாளம் கண்டு அவர்களுக்கான பொருட்களை வழங்கி கையில் சேர்த்தேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்றே கூறுவேன். ஏனென்றால் அந்த நேரம் பாதை அமைப்பு கூட சீராக இல்லை. எல்லோருமே பயந்தார்கள். ஒரு பெண்ணாக நீ எப்படி செய்ய போகிறாயோ, நானும் ஒரு கேள்விக்குறியோடு ஆனாலும் என்னுடைய பணியை நான் செய்து கொண்டே போனேன். அந்த இடங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடும் போதெல்லாம் இதை செய்ததே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்று ஒரு எண்ணம் எனக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் இன்னும் அந்த பணி நிறைவடையவில்லை. அதற்கடுத்ததாகவும் இன்னும் ஒரு பாடசாலை பைகள் என்பன வழங்கினேன். அடுத்த வாரமும் ரத்தினபுரியை நோக்கியான ஒரு பயணம் இருக்கிறது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மிகவும் வறிய நிலையில் உள்ள பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்காக. உண்மையில் இப்பொழுது நிறைய பேர் என்னோடு இதற்காக கை கோர்த்திருக்கிறார்கள். அவர்களாகவே வந்து நான் ஒதுங்க நினைத்தாலும் அவர்கள் விடுவதாக இல்லை. என் மீது கொண்ட நம்பிக்கையை, அந்த சமூக சேவை என்பது எனக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்திருக்கிறது. என் மீது கொண்ட நம்பிக்கையால் பலரும் உதவி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு இவ்வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்வோம், நம்மளால் முடிந்த அளவு சமூகத்துக்கு ஏதோ செய்து கொண்டு போவோம் என்பதே என்னுடைய சமூக சேவையின் நோக்காக இருக்கிறது. டிட்வா புயலின் போது ஏற்பட்ட பல்வேறு சேதாரங்களுக்கு நீங்கள் சேதாரமடைந்த மக்களுக்கு நீங்கள் நிறைய உதவிகள் செய்ததாக கூறியிருந்தீர்கள் அல்லவா? வருங்காலத்தில் சமூக சேவையில் உங்களது பங்கு எவ்வாறாக இருக்கும்? அது திட்டமிட முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு தேவையாக இருக்கும். உண்மையில் நான் ஆரம்ப காலங்களில் மக்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்வதை தாண்டி மாணவர்களின் கற்றல் உபகரணம் வழங்கும் ஒரு உதவியை பிரதானமாக செய்தேன். அது டிட்வா புயலின் பின் தான் உலருணவு பொருட்கள் அந்த மாதிரி மக்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்ய ஆரம்பித்தேன். ஆனாலும் என்னுடைய நோக்கம் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான என்னால் முடிந்த உதவியை தான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது. மக்களுக்கு செய்யும் சேவை ஒரு பக்கம் இருக்க, அந்த கற்றல் உண்மையில் பாடசாலை இடைநிறுத்தம், கற்றல் வசதி இல்லாத காரணம்தான் இன்றைய சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பெற்றோர்கள் கைவிட்ட பிள்ளைகள் அல்லது பராமரிப்பு இல்லாத பிள்ளைகள் என்று நிறைய பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள். போதைப்பொருள், தேவையற்ற விடயங்கள், அந்த வயது வரும் முன்னே திருமணங்கள் என்றும் பலவிதமான பிரச்சனைகளுடன் இன்றைய இளம் சமுதாயத்தினர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கற்றல் என்பது அவசியமானது. அந்த வயது வரை 18 வயது வரை அவர்களை கற்றலில் உட்படுத்தி அவர்களுடைய சிந்தனை மாறாமல் நாங்கள் வைத்து கொண்டால் அதற்கு பிறகு அவர்கள் தங்களை வளர்த்து கொள்வார்கள் அல்லவா? அதனால் என்னுடைய எதிர்காலமும் மாணவர்களுக்கான ஒரு பணியை செய்வதாகவே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இறைவன் எப்படி நினைக்கிறாரோ தெரியவில்லை, பார்ப்போம். இவ்வாறான உதவிகள் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? வருங்காலத்தில் இது ஒரு நிறுவனமாக மாற்றும் ஒரு எண்ணம் எதுவும் இருக்கின்றதா உங்களுக்கு? ஆமாம், நிச்சயமாக. ஏனென்றால் தனிப்பட்டு நாங்கள் செய்யும் போது யாருக்கும் எந்தவித கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்களுடைய பணம், எங்களுடைய செலவு என்று நாங்கள் செல்கிறோம். ஆனால் மற்றவர்கள் என்று அதில் உதவி செய்யும் போது நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய சேவையை கட்டாயம் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆமாம், அதனால் நாங்கள் ஒரு சரியான ஒரு சட்ட திட்டங்களூடாக செல்வதுதான் ஒரு சிறப்பான வழியாக இருக்கும். உதவியும் செய்துவிட்டு உபத்திரமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அல்லவா? அதனால் எதிர்காலத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். அதற்காக நிறுவனங்கள் உருவாகலாம்.
சமூக சேவையில் உங்களது பணி இவ்வாறாக இருக்கின்றது. வருங்காலத்தில் ஒரு நிறுவனத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். கலைத்துறையில் நீங்கள் பெற்ற விருதுகள் நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா? அந்த விருதுகள் பற்றி சில வார்த்தைகள். விருதுகள் என்றால் கவிதை, கட்டுரை, சிறுகதை, கிட்டத்தட்ட ஒரு 75 சிறுகதை போட்டிகளுக்கு நடுவராக பயணித்திருக்கிறேன். அதுபோல தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அமெரிக்க முத்தமிழக்கிய பெருவு என்கின்ற ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு 35 நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளேன். அதுக்கான விருதுகள் கிடைத்திருக்கிறது. பிறகு பாட்டுக்கு பாட்டு எனும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பொய்கை என்கின்ற நிகழ்ச்சி ஒன்று, பொய்கை ஆரம்பத்தில் பொய்கை என்கின்ற தலைப்போடு ஒரு குறுங்கவிதை நிகழ்ச்சி. இது ஒரு அதாவது கவிதை எழுத தெரிந்தவர்கள், சின்ன சின்ன கவிதை என்றால் என்ன, பெரிய கவிதை என்றால் என்ன, கவிதை என்றால் கவிதை தானே, எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் அல்லவா? அதனால் ஒரு 4 வரியில் ஒரு தலைப்பினை கொடுத்து அதற்குள் ஒரு கவிதை எழுத சொல்லி பொய்கை என்கின்ற ஒரு நிகழ்ச்சியினூடாக அதை நான் ஒளிபரப்பு செய்து வந்தேன். அண்மை காலமாக 75வது நிகழ்ச்சிக்கு பிறகு பொய்கை சாரல் என்ற பெயருடன் இன்று 96வது நிகழ்ச்சியை தொட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு அது தொடர்பாக உண்மையில் பொய்கை என்று சொன்னால் தாமரை தான் என்கின்ற ஒரு அந்த நிகழ்ச்சி என்னை மாற்றி, அது ஒரு பெரிய விருது தான், என்னை அடையாளப்படுத்தியிருக்கிறது. எங்கே போனாலுமே நான் அந்த நிகழ்ச்சியை 1.5 வருடமாக நிறுத்தியிருந்தேன். ஆனால் போகும் இடங்களிலெல்லாம் பொய்கை தாமரை நடத்தவில்லையா என்னும் கேட்கும்போது இது ஒரு நமக்கு ஒரு பெயரை எடுத்து கொடுத்திருக்கிறது அல்லவா என்று தற்பொழுது மீண்டும் நடத்தி கொண்டிருக்கிறேன். பிறகு வேலுநாச்சியார் விருது, நிறைய விருதுகள், எனக்கு ஒரு 12க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றிருக்கிறேன். விருதுகளின் பெயர்கள் ஞாபகம் இல்லை. இத்தனை விருதுகள் பெற்றாலும் உங்களுக்கு மனதுக்கு திருப்திகரமானதாக ஒரு விருது எப்படியுமே இருக்கும் இல்லையா? திருப்திகரமான விருது எனும் போது வேலுநாச்சியார் விருது. காரணம் ஏதாவது? அது அந்த பெயரே எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அது நடுவராக பயணித்தமைக்கு தான் கிடைத்தது. ஆனால் அந்த விருதின் பெயர் என்பது ஒரு கம்பீரமாக இருக்கிறது அல்லவா? பெண்மைக்கே உரிய ஒரு அழகு சேர்க்கிறது. அந்த பெயரே எனக்கு கவர்ந்திருக்கிறது. வேலுநாச்சியார் என்ற விருது உங்களுக்கு பிடித்தமைக்கான காரணம் வேலுநாச்சியார் என்ற அந்த பெயர் அல்லவா? அதுபோல் உங்களது பெயர் தாமரை செல்வி. தாமரை செல்வி என்பது உங்களது இயற்பெயரா அல்லது எழுத்துத்துறைக்காக நீங்கள் பெற்ற புனை பெயரா? தாமரை செல்வி என்பது என்னுடைய இயற்பெயர் தான். அந்த பெயருக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நான் வைகாசி மாதம் பௌர்ணமி தினத்தில் பிறந்ததால் எனக்கு அந்த பெயர் சூட்டியதாக என்னுடைய தந்தை கூறுவார். ஆரம்ப காலங்களில் உண்மையில் எனக்கு இந்த பெயர் மேல் ஒரு விருப்பமே இல்லை. நான் அப்பாவுடன் சண்டை பிடிப்பேன், ஏன் எனக்கு இந்த பெயர் வைத்தீர்கள், எல்லோருக்கும் அழகான பெயர் வைத்திருக்கிறீங்க, எனக்கு மட்டும் அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வரும். ஆனால் இன்று இலக்கியத்துறையில் நான் சாதித்து கொண்டு போகும்போது தமிழ் மீதான ஈடுபாடு இருப்பதால் ஒரு அழகான தமிழ் பெயரை அந்த நேரமே எனக்கு சூட்டி இருக்கிறார்களே என்று இன்று மகிழ்கிறேன் நான். நீங்கள் கவிஞர், எழுத்தாளர் மட்டுமல்லாது சமூக சேவகி மட்டுமல்லாது பட்டிமன்றங்களுக்கு நடுவர்களாகவும் இருந்ததாக கூறியிருந்தீர்கள் அல்லவா? பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்கும் பொழுது உங்களுடைய தீர்ப்பு எது சார்ந்ததாக இருக்கும், எப்படியாக இருக்கும்? அநேகமாக தீர்ப்பு எனும் போது விவாதங்கள், அந்த இடத்தில் யார் அந்த கருத்துக்காக அதிகமாக சரியாக விவாதிக்கிறார்களோ அவர்களுக்கு சார்பாக தான் தீர்வாக இருக்கும். எங்களுடைய எண்ணம்படி ஒரு தீர்வு இருக்கலாம், ஆனாலும் அந்த கருத்தாளர்கள் தங்களுடைய ஆணித்தரமான கருத்துக்களை கூறும்போது அவர்களுக்கு எதிராக நாங்கள் கூற முடியாது அல்லவா? அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனால் நான் எப்பொழுதுமே நல்ல ஆணித்தரமான ஆளுமையான கருத்துக்கள் எங்கு இருக்கிறதோ அங்குதான் என்னுடைய முடிவை கொடுப்பேன். எழுத்துத்துறையில் இன்றைய காலகட்டங்களில் நிறைய கவிஞர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் அல்லவா? கவிஞர்களுக்கான வாய்ப்பு, இப்ப நீங்கள் ஒரு பெண் கவிஞர்களுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் எவ்வாறானதாக, உங்கள் பார்வையில் எவ்வாறானதாக இருக்கின்றது? இன்றைய காலகட்ட பொறுத்தளவில் கவிஞர்களுக்கான வாய்ப்பு அதிகமாகவே கிடைக்கின்றது. ஏனென்றால் முன்பெல்லாம் பத்திரிகையில் எழுதுவதென்றால் மிக ஒரு போராட்டமான ஒரு விடயமாக இருக்கும். இன்று முகநூல் வந்துவிட்டது அல்லவா? முகநூல் வழியாக இன்று அனைவருமே தங்கள் எண்ணக்கிடங்குகளை எழுதி கொண்டே போகிறார்கள். அதனூடாக அறியப்படுகிறார்கள். அதனால் இன்று எங்களை வெளிப்படுத்திக் கொள்வது என்பது ஒரு பாரிய பிரச்சனையாக இருப்பதில்லை. இன்றைய சமூக ஊடகங்கள் அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது, இணையங்கள் எல்லாமே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இலங்கையை பொறுத்தவரையில தமிழ் கலைஞர்களும் இருக்கிறார்கள், பிறமொழி கலைஞர்களும் அதிகமாகவே காணப்படுகின்றார்கள். இந்த வாய்ப்புகள் என்பது சமமானதாக இருக்கின்றதா உங்கள் பார்வையில்? அதை பற்றியான எனக்கு சரியான விளக்கம் கூற முடியாது. ஏனென்றால் நான் இதுவரை அரசு துறை சம்பந்தமான போட்டிகளில் பங்காற்றியது மிக குறைவு. அண்மையில் தான் நான் ஒரு சிறுகதை எழுதி பரிசு பெற்றிருந்தேன். ஏனென்றால் நான் எழுதி கொண்டு போனதெல்லாம் வெளிநாடுகளில் தான், இந்தியா,
கனடா, ஜெர்மன் என்று வெளிநாடுகளில் உள்ள போட்டிகள் தான் அதிகமாக பங்கு பெற்றிருந்தேன். இங்கு அரசு துறை நடத்தும் போட்டிகளில் என்பது வந்து என்னுடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக இருந்தது. இப்போ பத்திரிகை என்னும் போது தமிழ் பத்திரிகை என்று தனியாக இருக்கிறது அல்லவா, அதனால் அது எழுதக்கூடிய மாதிரி இருந்தது. அதனால் இந்த கேள்விக்கு சரியான இன்னும் கொஞ்ச காலம் போக வேண்டும் நான் உங்களுடைய கேள்விக்கு சரியான பதிலை கூறுவதற்கு. எழுத்துறையில் பொறுத்தவரையில் நீங்கள் சந்தித்த சவால்கள் ஏதாவது அதை நீங்கள் எவ்வாறு எதிர்கொண்டீர்கள்? சந்தித்த சவால் எனும்போது உண்மையில் என்னிடம் கேட்பார்கள், நீங்கள் வீட்டில் வேலை செய்கிறீர்களா என்று. அது எனக்கு பெரிய சவாலாக இருக்கும். ஏனென்றால் நான் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு என்னுடைய வீட்டு வேலைகளையும் செய்து கொண்டு பல நிகழ்வுகள், விருது விழாக்கள், புத்தக வெளியீடு, கவியரங்கங்கள், அது மட்டுமல்லாது நான் நடத்தும் நிகழ்ச்சிகள், அத்துடன் வாரம் வாரம் கட்டுரை போட்டிகள் என்று ஏராளமான ஒரு பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். எல்லோரும் கேட்கும் ஒரு விடயம், எப்படி சமாளிக்கிறீர்கள், வீட்டில் சமைப்பீர்களா, வேலை செய்வீர்களா என்று. அது உண்மையில் நாங்கள் திட்டமிட்டு ஒரு விடயத்தை நடத்தி கொண்டு போனால் எங்களால் எல்லாம் சாதிக்க முடியும் என்பதுதான். அது தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த பாரிய அளவான எனக்கு ஒரு எதிர்ப்பு வந்தது இல்லை. சில நேரங்களில் எங்களுடைய வளர்ச்சியும் எங்களுடைய முன்னேற்றமும் ஒரு பொறாமையை உண்டு பண்ணும் விதமாக எங்களை பற்றி ஒரு கேலி அல்லது ஏதோ ஒன்று என் காதுக்கு கேட்டாலும் நான் அதை மனதுக்குள் எடுப்பதே இல்லை. முடியாதவர்கள் தான் எங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். முடிந்தவர்கள் நாங்கள் ஏன் அதை கேட்டு தயங்கி நிற்க வேண்டும், முன்னே கடந்து செல்ல வேண்டும் அல்லவா. அதனால் நான் என் வழி தனி வழி, எது சரியான வழியில் நாம் போகிறோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அல்லவா. அதனால் நாங்கள் யாருடைய பேச்சுக்கும் பயப்படாமல் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். சமூக சேவை செய்யும் போதுமே உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழப்பட்டிருக்கும் இல்லையா? நிச்சயமாக. அதை பற்றி அனுபவம் இது? அதை பற்றி எனும் போது, ஒரு பெண் என்றால் அது செய்ய முடியுமா, என்னுடைய வீட்டில் கூட அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. உன்னால் முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக. நான் எப்பொழுதுமே கேள்விக்குறியாக நிற்பவர்களிடம் அதை செய்து காட்டிவிட்டு தான் பதில் சொல்வேன். அதற்காக நான் பதில் சொல்வதில்லை. நிறைய பேர் என்னிடம் நினைப்பார்கள், நான் அந்த பதில் சொல்லாமல் செல்வது கூட ஒரு என்னுடைய திமிர் என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல, எதையுமே பதில் சொல்வதை விட அது செய்து காட்டினால் அவர்கள் அமைதியாகி விடுவார்கள் அல்லவா. எல்லா துறைகளுமே போட்டி, பொறாமை, ஒரு விமர்சனங்கள் இல்லாவிட்டால் நாங்களும் அமைதியாக இருப்போம் அல்லவா. அவைகள் இருந்தால்தான் ஒரு சுவாரஸ்யம் வாழ்க்கை. ஒரு கவிஞர், எழுத்தாளர் என்ற போதுல இயற்கை மீது ஒரு காதல் ஒன்று கவிஞர்களுக்கு எப்போதுமே இருப்பது உண்டு இல்லையா? உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி காதல் ஏதாவது? நிச்சயமாக. காதல் இல்லாவிட்டால் நாங்கள் வாழவே முடியாது அல்லவா. எல்லாவற்றையும் காதலிக்க வேண்டும். அதுபோல எனக்கு இயற்கை மீதான அதிகமான காதல் இருக்கிறது. உண்மையில் பயணம் செல்லும் போது அந்த வெளியில் பார்த்து கொண்டு செல்வது தான் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விடயம். அதனால் நான் உண்மையில் இந்த மரம் வளர்ப்பும் சிந்தனையை அதிகமாக தூண்டிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மரம் வளர்ப்பும் சிந்தனை என்பது, நான் எழுத்தாளர், சமூக சேவை என்று இருந்தாலுமே சமூகத்தின் மீதான அக்கறை என்பது எனக்கு மிகவும் பாரதூரமாக இருக்கிறது. எதிர்கால சந்ததியினருக்கு மரம் இல்லாவிட்டால் பாரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணும் என்பதால் மரம் வளர்ப்போம் என்கின்ற சிந்தனையை கொண்டிருக்கிறேன். இதுவரை 850 மரங்கள் நட்டிருக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக. இன்னும் நான் யாருடன் சேர்ந்து நடவில்லை. இன்னும் லட்சக்கணக்கான மரங்களை நட வேண்டும் என்பது என்னுடைய அவாவாக இருக்கிறது. பார்ப்போம், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். அதே போல வாசிப்பு புரட்சி, பசுமை புரட்சி, வாசிப்பு புரட்சி இரண்டும் தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் பசுமை புரட்சி என்பது மண்ணுக்கும் இயற்கைக்கும் நலமான ஒரு விடயம். வாசிப்பு புரட்சி என்பது மனிதர்களுக்கு, எங்களுடைய இளம் சந்ததியினருக்கான ஒரு நல்ல விடயமாக அது மாறும். இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய இளம் சமுதாயத்தினர் எல்லா விடயங்களுக்குமே தற்கொலை என்று நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கைபேசியுடன் தான் அவர்களுடைய வாழ்க்கை போகிறது. அதை தவிர்த்து அவர்கள் ஒரு நல்ல பாதையில் நடக்க வேண்டும் என்றால் வாசிப்பு என்கின்ற ஒரு உணர்வை அவர்களுக்குள் தூண்ட வேண்டும். அதனால் இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம், வாசிப்பு, மரம் வளர்ப்பும் சிந்தனையும் வளர்த்துக்கொள்வோம். ஆமாம், சமூக சேவையை தாண்டி மரம் வளர்ப்பும் சிந்தனையும் நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆதவன் டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உண்மையில் உங்களுக்கு யாருமே மரத்தை தரிக்காதீர்கள் என்று கூறும் உரிமை நமக்கு இல்லை.
ஒரு மரத்தை தரிக்கும் முன் 2 மரத்தை நடுங்கள். இது நான் எப்பொழுதுமே சொல்லும் ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் 2 மரத்தை நட்டுவிட்டால் ஒரு வளர்ந்து விடும் அல்லவா? தரிக்கும் முன்பாக நீங்கள் அந்த மரத்தை நட வேண்டும். அதுபோல உங்கள் வீடுகளில் உங்களுக்கு தேவையான பல மரங்கள் மற்றும் நிறைய உங்களால் என்ன உங்களுடைய இடத்தில் என்ன வைத்து வளர்க்க முடியுமோ அந்த விடயங்களை நீங்கள் வளருங்கள். உங்களுடைய சுற்றுச்சூழலை பசுமையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. நிச்சயமாக நிறைய பேசியிருந்தோம் தாமரை செல்வி நடராஜா அவர்களுடன். அவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், சமூக சேவகர் என்பதையும் தாண்டி இயற்கைக்கு அவரால் முடிந்த சில நல்ல விடயங்களையும் செய்து கொண்டு வருகிறார். மேலும் நிறைய விடயங்கள் நீங்கள் எழுத்துத்துறையிலும் சரி, சமூக சேவையிலும் சரி, மேலும் மேலும் வளர வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக உண்மையில் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஆதவன் தொலைக்காட்சிக்கும் இங்கு எனக்கு உதவி புரிந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.